இயேசுவில் எனது அன்பிற்குரியவர்களே, உங்களுக்கு என்னுடைய இதயம் கனிந்த வாழ்த்துக்கள். வணக்கம். இன்றைய நற்செய்தி பகுதி யோவான் 17வது அதிகாரம் 1-11 முடிய. ஆண்டவர் இயேசு விண்ணேற்பு அடைவதற்கு முன்பு தன்னுடைய சீடர்களிடம் பேசிய அந்த உரையின் ஒரு பகுதி தான் இனி வரும் நாட்களிலும் அது தொடரும். அன்பானவர்களே, நம்மை தந்தை கடவுளுக்கு உரியவர்கள் என்று ஆண்டவர் இயேசு அழைக்கிறார். உமக்கு உரியவர்களை என்னிடம் ஒப்படைத்தீர், அவர்களும் உம் வார்த்தைகளை கடைபிடித்தார்கள். அன்பிற்குரியவர்களே, நாம் கடவுளுக்கு உரியவர்களாக இருப்பதற்கு கடவுளுடைய வார்த்தையை கடைபிடிக்க வேண்டும். அதை வாசிப்பது, தியானிப்பது மட்டுமல்ல, அதன்படி நாம் நடந்து காட்ட வேண்டும். நீர் என்னிடம் சொன்னவற்றையே நான் அவர்களிடம் சொன்னேன், அவர்களும் அதை ஏற்றுக்கொண்டு நான் உம்மிடமிருந்து வந்தேன் என்பதை உண்மையில் அறிந்து கொண்டார்கள். இயேசுவினுடைய வார்த்தைகள் எல்லாம் நமக்கு சொல்லிக் கொடுப்பது என்ன? நம்முடைய இலக்கை நோக்கிய பயணத்திற்கு தேவையான வார்த்தைகள். இந்த வார்த்தைகளை கடைபிடித்தால் நாம் கடவுளிடம் சென்று அடைவோம். நம்முடைய இறப்பிற்கு பிறகு, இந்த உலக வாழ்விற்கு பிறகு கடவுளிடம் சென்றடைவோம். இந்த உலகம் சொல்லிக் கொடுப்பதை நாம் பின்பற்றினால், அதன்படி நடந்தால் கடவுளை நாம் அடைய முடியாது. கடவுளை அடைவதற்கு ஏற்ப தந்தை கடவுள் அனுப்பிய இயேசு ஆண்டவரை நம்பிக்கையோடு பற்றி கொண்டு வாழ்ந்தால் நிலைவாழ்வு கிடைப்பது மட்டுமல்ல, இந்த உலகிலே நாம் எதை பற்றி கொள்ள வேண்டும், எதை கடவுளிடமிருந்து பெற்றுக்கொள்ள வேண்டும், நமக்கு தெளிவாக தெரியும். ஞானம் கடவுளிடமிருந்து கிடைக்கும். அறிவு நமக்கு கடவுளுடையதாக இருந்து நமக்கு கிடைக்கும். நம்மை வழிநடத்துகின்ற ஆவியானவருடைய துணை நமக்கு என்றும் இருக்கும். ஆகவே நம்முடைய வாழ்க்கையிலே கடவுள் நம்முடன் இருந்து நாம் தனியாக இல்லை, கடவுள் நம்மோடு இருக்கிறார். ஆகவே தளரக்கூடாது, துயரப்படக்கூடாது. துயரங்கள் மத்தியில் நாம் இலக்கை நோக்கிய நம்முடைய பார்வை நம்மை தூக்கி செல்லும், சுமந்து செல்லும் என்பது போன்ற உண்மை உணர்வுகளை நாம் பெற்றுக்கொள்ள வேண்டும். அதன் வழியாக இறை அனுபவங்களில் நாம் வாழ வேண்டும். அன்பு நிறைந்த எங்கள் இறைவா, உம்மை போற்றுகிறோம். இன்றைய நற்செய்தியிலே நாங்கள் பார்ப்பதை போல தகப்பனே, நீர் அனுப்பிய உம்முடைய திருமகன் கிறிஸ்துவை நம்புவது, அவர் வழியாக எங்களுக்கு கிடைத்திருக்கிற வார்த்தைகளின்படி நடப்பது, இதன் வழியாக உம்மை நோக்கி பயணிப்பது, இவைகளில் நாங்கள் கவனம் செலுத்த எங்களுக்கு துணை புரிவீராக. இயேசுவின் இணையற்ற பெயரில் தாய் மரியாவின் பரிந்துரைகளோடு எங்களை உமக்கு ஒப்புக் கொடுத்து ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமென், ஆமென்.